Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னாலும் அந்தளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. இந்த வீடியோக்கு என்னுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது, வேணுமா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் ஆகிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அது ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா என்னோடய லிங்க்கை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அக்கௌண்ட் என்ன ஓப்பன் பண்ணோம், லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ் என்ன தேவைப்பட்டுன்னா அதுக்கும் 3 லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் சார் க்ரூட் ஆயிலில் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதை புரிஞ்சுங்க. நிறைய நண்பர்களுக்கு தான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜின்றது யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த டைம் வேணாலும் உருவாக்கிக்கலாம். ஓகே, ஸ்ட்ராட்டஜி பெரிய விஷயமே கிடையாது. இந்த எமோஷ்னலும் டிசிப்ளினும் ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த எமோஷனல் டிசிப்ளின். அதாவது ட்ரேட் எங்கே எடுக்கணும்னு தெரியாமல் ட்ரேட் எடுக்கிறது. சரி, எங்கேயோ எடுத்துட்டீங்க, அது எங்கே போகணும்னு தெரியாமல், இப்போது ஏறுற இடமும் தெரியல இறங்குற இடம் தெரியலன்னா அந்த ட்ரேடிங் கன்ஃபியூஸ் தான் இருக்கும். ஓகே, ஒரு தெளிவில்லாமல் தான் இருக்கும். ஸோ தெளிவாக இருங்க, உங்களுக்கு லாஸும் தெளிவாக இருங்க, டார்கெட் சைடும் தெளிவாக இருங்க. அதுதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், உங்களுடைய டார்கெட் என்னவோ அதெல்லாம் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னவோ அதை கரெக்டாக டிசைட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரூட் ஆயில் நிறைய நண்பர்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்களால எனக்கு இவ்வளோ நாளாக கொடுக்க முடியாதது. இப்போ ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்றது நிறைய எப்படி வேணால் கொடுக்கலாம், ஆனால் அது அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணி அதுக்கும் பொறுமை, ரொம்ப பொறுமை வேணும். அதுக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்குது, அதுக்கும் எல்லா டார்கெட் இருக்குது. நான் இப்போ எவ்வளோ சொல்லணும், எல்லா விஷயத்தையும் எல்லா ட்ரேடுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், அந்த 4th கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்களே அதுவும், அதுக்கப்புறமா சில்வரில் 5 o'clock ஸ்ட்ராட்டஜியும், இது ஃபெயில் ஒன்றும் இல்லைங்களே, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச சில்வர் 3 வருஷமாக சக்ஸஸ், 3லேருந்து 6 வருஷம் சக்ஸஸ் ஆகிருக்குது. டாடா ஸ்டீலேருந்து 1 இயராக அதை கண்காணிச்சிட்டு இருக்கேன், இதுவும் சக்ஸஸாக போயிட்டு இருக்குது, இதுவும் சக்ஸஸாக போயிட்டு இருக்குது. டாடா ஸ்டீலேருந்து சில ஏதோ ஒரு மாதத்தில் மைனஸில் போச்சு. ஓகேங்களா, எந்த மாதம் தெரியல, ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு 5% அமௌண்ட் மைனஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய கேபிட்டலில் அந்த 5% அமௌண்ட் மைனஸில் போச்சு. அதுக்கப்புறம் ரிகவர் ஆகிடுச்சு, அது 10% 15% பேக்கப் ஆகிடுச்சு. ஆனால் மணி இப்படி தான் சேவ் பண்ணுமே தவிர, அதான் சொல்கிறீங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகணும்னா அதுக்கேற்ற ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கேற்ற டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும், அதுக்கேற்ற நான் சாதாரண இந்த மாதிரி ட்ரேடுக்கே பொறுமை டிசிப்ளின் இல்லாதப்போ இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, அப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி பியூர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் பண்ணலாம், இருக்குதுன்னு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு பொறுமை வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, பொறுமை எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான பொறுமை இருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 செகண்ட், நீங்கள் ஒரு 5,000 rupees டார்கெட் வச்சுருக்கீங்க, 5,000 rupees டார்கெட் வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க. ஸ்டாப் லாஸ் ஒரு 3,000 rupees ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் போட சொல்ல இருக்கிற பொறுமை டார்கெட் சர்வீஸ் போக சொல்ல பொறுமை இருக்கிறதுல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தோடனே கொஞ்சம் கீழே வந்துட்டோம், அதாவது உங்களுடைய காஸ்ட் 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஓகேங்களா, இந்த ஃபீல் எப்படின்னா அது கொஞ்சமாக புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக எல்லாமே பாஸ் ஆகுது. நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்ததெல்லாம் இதில் போது பாஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் லைவில் ஒரு அந்த வெஹிக்கிளில் உட்காந்து போக சொல்ல, ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிக்கிளில் உட்காந்து போக சொல்ல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அது. ஓகேங்க, மேலே போவோம் கீழே வரும், மேலே போவோம் கீழே வரும், இப்படி தான். கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் ப்ராஃபிட் திரும்ப 0 வந்துடும், திரும்ப மேலே போவோம். ஓகேங்களா, இதுதான் ஷேர் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியாது, அந்த எமோஷனல் டிசிப்ளினை உள்ளே கற்றுக்கிட்டப்போ தான் தெரியும். ஆனால் இந்த லாஸில் போக சொல்ல மட்டும் சும்மாவே இருப்பாங்க. இந்த 2,900 ரூபா வந்துடும், இந்த 2,900 ரூபா திரும்ப மேலே போகன்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. ஓகே, அப்படிலாம் கிடையாது. 2,900 ரூபா 3,000 ரூபாய் ப்ராஃபிட் இந்த ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி வெளியே வர வேண்டியது, அவ்வளோதான். இந்த இடத்துல பதட்டப்படுவோ இல்லை திரும்ப மேலே போக நம்பிக்கையோ கடவுளேன்னு சொல்கிறது அதெல்லாம் டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது இந்த இடத்துல. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜி போகலாம் வாங்க. இதுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா 50 days மூவிங் ஆவரேஜ், ஓகேங்களா, எக்ஸ்போனென்ஷியல், அதுக்கப்புறமா MACD. ஓகேங்களா, இது 2 இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு மெயின் என்னென்னா இந்த 50 days மூவிங் ஆவரேஜ் மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் அது பை சிக்னல் பை பண்ணணும். ஓகேங்களா, சரி. அதுக்கப்புறமா கீழே MACD இருக்குங்களா, சிக்னலு, MACDயும் சிக்னலும் கிராஸ் ஆகுது இல்லைங்களா,
அந்த கிராஸ் மூமெண்ட்டில் இந்த பை மூமெண்ட் இருந்தால் பை பண்ணணும். அதே சமயத்தில் இந்த 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ராவல் சொல்லும். இந்த MACD லைனை மேலேருந்து கீழே கிராஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிக்னல் வந்தால் மட்டுமே இந்த ரேஞ்சுக்கும் இது ரெண்டும் மேட்சிங் ஆனால் நீங்கள் செல் பண்ணணும். எங்கே செல் பண்ணால் எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அதே தான் ஸ்டாப் லாஸ். ஓகே, அதே தான் டார்கெட். அதே மாதிரி இந்த பை சிக்னல் வந்துச்சுன்னா எங்கே பை ஆகுதோ அதே தான் ஸ்டாப் லாஸ், அதே தான் டார்கெட். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு. சேம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து செகண்ட் டார்கெட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டெய்லி நம்ம ஸ்டாக்ஸுங்களை காலையில் 1 or 2 ஸ்டாக்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி தான் MACD கிராஸ் ஆகணும். கண்டிஷன்ஸ் வந்து MACD கிராஸ் ஆகணும் ப்ளஸ் 50 days மூவிங் ஆவரேஜ் மேலேன்னு ட்ராவல் பண்ணும். அதே மாதிரி இந்த பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ கீழே வருது இல்லைங்களா? கீழே வந்து இந்த சிக்னல் வருதுப்பா, அதாவது இப்போ திரும்ப மேலே போகிற மாதிரி சிக்னல் வருது, இந்த சிக்னல் வருது, இது இங்கேயும் வருது. இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. இல்லை, புரிஞ்சுதுங்களா? நம்ம என்னென்னா இதுவும் அதுவும் மேட்சிங் ஆனால் மட்டுமே பண்ணோம். அதே மாதிரி சேலிங்கும் மேட்சிங் ஆனால் மட்டும் பண்ணோம். இதில் மாறி வந்துச்சுன்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சாட்டில் போய்ட்டு கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிடிச்சிருந்தா இந்த வீடியோ தயவு செஞ்சு இந்த பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு புரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறவங்க இது மாதிரி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் அவங்க லைஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா மேலுக்கு வரும். இல்லையா அவங்களுடைய பணம்லாம் ஜீரோ ஆகும். ஸோ ரொம்பவும் வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த என்னுடைய 14 years எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய பேருக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் சார்ஜஸ் வாங்கிட்டு சில விஷயத்த சொல்லித்தராங்க, நம்ம ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். ஆனால் இந்த விஷயத்தை கேட்டால் என்னோட வீடியோ பாருங்கள் 200 இல்லை 300 இல்லை 500 பேர், மேக்ஸிமம் 1000 பேர் பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஓகே, உங்களால் முடிஞ்சது உங்களுடைய ஃபேஸ்புக்கோ உங்களுடைய என்னென்ன உங்களுக்கு மீடியா யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அந்த லிங்கை ஷேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நிறைய இது வந்து லாங்குவேஜ் வைஸில் பார்க்குறாங்க. நாட் ஏ லாங்குவேஜ், இது லாங்குவேஜ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லாங்குவேஜுக்கும் சொல்கிறேன் நான். ஹிந்தியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளம், தெலுங்கு, எந்த இடம்னா இருக்கட்டும், நீங்கள் காமிக்கிற எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இம்பார்ட்டண்ட்டை தவிர லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ நான் சார்ட்டில் போடுறேங்க, இது ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போ என்னுடைய லாங்குவேஜ் தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும்னு தேவையில்லை, நாட் நெசசரி ஃபார் தட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ நான் க்ரூட் ஆயில் சார்ட் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த க்ரூட் ஆயில் சார்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன், மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல். ஓகே, மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், MACD. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஒரு வேலை என்ன இருக்குது, இந்த மூவிங் எக்ஸ்பென்ஷனில் அது டிஃபால்ட்டாக 9 இருக்கும், அதை நீங்கள் 50. ஓகே, சரி, அது 50 மாடிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 5 minutes, 1 minute 5 minutes சார்ட்டு மாற்றிக்குங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் டெஸ்ட் எடுத்துக்க கொஞ்சம் பேக்கில் போயிடலாம். ஏன்னா இப்போ லைவ்லையும் பார்க்கலாம் அப்படியும். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே லைவ்ல MACD வந்து பை பண்ண சொல்லுது. ஓகேங்க, நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், MACD பை பண்ண சொல்லுது. ஓகே, ஆனால் இங்கே 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல பை பண்ண சொல்லுது, ஆனால் இது வந்து 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ பையிங் கிடையாது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருந்தது. இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல அதாவது கட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிருக்குது. இந்த 15 days மூவிங் ஆவரேஜ் கீழே சேல் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் எந்த இடத்துல வேணால் பிரேக் பண்ணிட்டு சேல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, எந்த ஏரியாலாம் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம் நேற்றுக்கு. ஓகே, இது பாருங்கள், இந்த இடத்துல MACD சேலிங் கொடுத்துருக்கு, ஆனால் 50 days மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேங்க, இந்த ஏரியாவுக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ இது வந்து பை சைடு ஆளுங்க, அவங்கக்கிட்ட எனக்கு கை வைக்கக்கூடாது. ஆனால் இது MACD வந்து சேல் கொடுக்குது. ஓகே, இங்கே கொஞ்சம் பேக்கில் வாங்க. இங்கே பாருங்கள், MACD வந்து பை கொடுக்குது. இங்கே பை எந்த இடத்துல பை கொடுக்குதோ 50 days மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்தால் தாராளமாக நீங்கள் பை எடுக்கலாம். ஓகே, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க, அதுக்கு டார்கெட் கொடுத்துங்க. 1 2 3 உங்களுடைய கெப்பாசிட்டி ஹோல்டிங் உங்களுடைய பொறுத்தது 1 2 3 level 4 அப்படியே கொடுத்துட்டே போகலாம்.
ஓகே, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு பிடிச்சிருந்தா மெயின் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், திரும்ப கொஞ்சம் எவ்வளோ தூரம் நான் பார்க்கலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது ஏன்னா பர்டிகுலர் க்ரூட் ஆயிலில் வந்து நான் இந்த ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணி, ஏன் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷமாக கேட்டிருக்காங்க. இதை பேக் டெஸ்ட் எடுத்து கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இது ஏதோ பாவம் வராங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டோம், அவங்க லாஸ்ட்டில் போயிட்டாங்கன்னா மந்த்லி ஆவரேஜில் சரி மைனஸ் என்ன சார் இப்படி கொடுத்துட்டீங்களா, நம்மளுக்கு ஒரு ரூபாய் ஷேர் மாறுது இல்லைங்களா. ஓகே, அதனால தான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்களும் பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலில் வேறு நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டே போங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ பண்ணணுன்றதுக்காக ரொம்ப போர் அடிக்கும். இப்போ 1 hour 1.5 hour வீடியோ பண்ணிங்கன்னா பார்க்க உங்களுக்கு நான் ரொம்ப போர் அடிக்கும். என்னடா அது ரொம்ப ரொம்ப லாங்காக இழுத்துட்டே போகிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இன்னொரு டைம் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.